எல்லா விதமான கிரைம்ஸ் குற்றங்களும் மிக அதிகமாக அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம், சட்ட ஒழுங்கு கெடுப்பதற்கு காரணம் ஒன்றும் மது, இரண்டாவது அரசு ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அரசனுடைய செயல், அரசு மேல இருக்கிற இதுக்கும் கீழே இருக்கிறதுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாம அவரவர் ஒரு ராஜ்யம், கிராம நிர்வாகம்னா அவர் தனி ராஜ்யம் நடத்துறாரு, தாசில்தார்னா அவர் ஒரு தனி ராஜ்யம் நடத்துறாரு, இன்ஸ்பெக்டர்னா அவர் ஒரு தனி ராஜ்யம், டிஎஸ்பி ஒரு தனி ராஜ்யம், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் ஒரு ராஜ்யம் நடத்திக்கிறார். சோ யாரும் யாருக்கும் கட்டுப்படுற மாதிரி இல்லை, யாரும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு லாலெஸ்னஸ் தமிழ்நாட்டில் நிலவுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ரொம்ப சரியானது கிடையாது. இது இந்த அரசு திருத்திக் கொள்ளுமா திருத்த முடியுமான்னு தெரியல. ஆனா திருத்திக் கொள்வதற்குண்டான காலம் முடிந்து போய்விட்டது. எனவே இதை மாற்றியமைப்பதற்கு உண்டான காலம் நெருங்கி இருக்கிறது. அது 2026 அதுக்குண்டான விளைவுகள் ஏற்படும். ஏழை மக்கள், எளிய மக்கள் இந்த டாஸ்மாக் கடைகள் திறந்து 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற காரணத்தினால் எண்ணற்ற ஏழைகள் குடிப்பழக்கங்களுக்கு ஆளாகி குடும்பங்களே சிதறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன. ஒன்று, அவருடைய வருமானங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது, அந்த வருமானத்தையும் டாஸ்மாக் கடைகளிலேயே தொலைத்து விடுகிறார்கள். இரண்டாவது, குடும்ப அமைதிகள் கிடைக்கிறது, குழந்தைகளை சரியாக பராமரிக்கப்பட முடியாமல் போகிறது. பல பேர் 70 வயது 75 வயதிலும் வாழ வேண்டியவர்கள் 50 45 வயதிலே உயிரிழந்து விடுகிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டுமே ஒவ்வொரு கிராமத்திற்கும் 5 பேர் 10 பேர் என்ற மரணம் மீதிய செய்திகள் எல்லாம் கேள்விப்படுகிறோம். எனவே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிற்கு இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உடலையும் கெடுக்கக்கூடியதாக டாஸ்மாக் இருக்கிறது. எனவே எங்களுடைய மாநாட்டில் மிக முக்கியமாக இந்த டாஸ்மாக் மது ஒழிப்பும் மிக முக்கியமான இடம்பெறும். அதே போல கிராமப்புறங்களில் கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு கிராமத்திலும் யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்ததாக தெரியவில்லை. பெண்களுக்கும் கொடுக்கவில்லை, இளைஞர்களுக்கும் கொடுக்கவில்லை. வேறு எந்த விதமான வளர்ச்சியோ முன்னேற்றத்தையோ கிராமப்புறங்களில் காண முடியாத ஒரு அவலம் இருக்கிறது.